மரங்களுக்கான மாநாடு வந்து நடத்தியிருந்தாரு சீமான் அவர்கள். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, புலிகள் காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அணில்கள் ஒண்ணு கூட காணுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? புலிகள் எங்க இருக்கணும்? புலிகள் எங்க இருக்கணும்? காட்டுக்குள்ள இருக்கும். இப்ப நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? நார்மலான பிளேஸ், அதாவது மக்கள் வாழ்ற இடத்துல. மக்கள் நார்மலா இருந்த இடத்துல இருந்தா வனத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும்? இப்போ உங்க வீட்டு பக்கத்துல புலி வந்துருச்சுன்னா இருக்கட்டும் சோறு போட்டு அனுப்புவீங்களா? இல்ல கிடையாது. அதுக்கான அதை வந்து எப்படி அகற்றலாம், அதாவது மக்கள் வாழும் பகுதியில இருந்து எப்படி காட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அந்த அகற்றிட்டாங்க. அது காட்டுக்குள்ள போயிடுச்சு. வீட்டுல அணில் வந்தா துரத்துவீங்களா? இல்ல, துரத்த மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? அதை ஆதரிக்கதான் செய்வாங்க. அததான் சொல்றோம். புரியுதுங்களா? உங்ககிட்டே உங்களுடைய கேள்வியிலேயே இவ்வளவு பதில்கள் இருக்கு. அந்த மாதிரி இங்க ஒரு புலி வந்ததுன்னா வனத்துறைக்கு கால் பண்ணுவோம், எல்லாம் சேஃப்டியா உட்காந்துப்போம். என்ன பண்ணுவோம்? சேஃப்டியா உட்காந்துப்போம், கதவை மூடிப்போம், ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க, ட்ரோன் பறக்க விட்டுருவாங்க, புலி எங்க பதுங்கி இருக்குன்றத பார்ப்பாங்க, மயக்க மருந்து கொடுத்து தூக்கி கூட்டுல போட்டு கொண்டு போய் எங்கேயாச்சும் ஓடிப்போன்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. இதானே நடக்கும்? அதுதான் நடந்திருக்குமா? அப்ப வேற என்ன பண்ணும்? இத பத்தி உங்களோட கருத்து? இதுல கருத்து சொல்றதுக்காக கருத்தும் கிடையாது, கருத்தும் கிடையாது சொல்றதுக்கு. சீமான் என்ன சொன்னாரு? நான் காட்டுக்கு வந்துட்டேன், காட்டுக்கு வந்த உடனே அணில காணான்னு சொல்றாரு. அவரு காட்டுக்கு வந்துட்டேன்னு அவரே பதிவு. அணில் காட்டுக்குள்ளயா இருக்குது? நீங்க எங்க எதிர்க்கணும்? உங்களோட எதிரி எங்க இருக்கா? அப்ப உங்களோட எதிரி எங்க இருக்கா? அணில் காட்டுல இருக்காதா? யாருக்கு? அணில் காட்டுல இல்லாம வீட்டுல மட்டும். புலி எங்க இருக்கும்? புலி காட்டுல தான் இருக்கும். ஏங்க, அணில் எல்லா இடத்துலயும் இருக்கும். இருக்குமா இருக்காதம்மா? இருக்கும்ல. புலி எங்கமா இருக்கும்? காட்டுல மட்டும் தான். வெளியில வந்தா என்ன பண்ணுவோம்? வெளியில வந்து அதை துரத்துவோம். துரத்தியாச்சுங்க. ரசிகர் காட்டலாம். அவர்கிட்ட இருக்க ரசிகர்கள் ரொம்ப வீம்பு பிடிச்சவனுங்க. சரி, கம்முன்னு போயிட்டு செடி கொடி மரம் எல்லாம் தலைகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கணும். சரியா? சும்மா சேட்டையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்க, பிதிக்கி எடுத்துருவாங்க. கடையில தனித்தனியா விற்பான் புலி, எடுத்தது எடுக்காததுன்னு. நாலு டெய்லியும் பூராவும் ஒவ்வொரு வேஷமா போட்டுட்டு அலையிறது திமுக முன்னாடி கண்ணாடி. புரியுதுங்களா? இப்ப வாசிப்பையன் இப்ப சீமான் பக்கம் திருப்பி இருக்கீங்க. சீமானியா திமுகவுக்காக அந்த பக்கம் திருப்பி வாசிக்கிறாரு. இவர் இவ்வளவு நேரம் யாருக்கு ஜால்ரா அடிச்சாரு? நான் ஜால்ரா அடிச்சேன். சீமான் யாருக்கு ஜால்ரா அடிப்பாரு? திமுகவுக்கு. இது எல்லாமே கள்ள கூட்டணி தான், நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா இவங்க வாய் இருக்குன்றதுக்காக வாய் அடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டாச்சு, அவங்களே போயிட்டாங்க. மாடை வச்சாங்க, அப்புறம் காட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப அப்படியே போவாங்க. இப்ப அடுத்து தண்ணி தானேங்க இருக்கலாம். இது தண்ணி, இந்த மாதிரி எல்லாம் போவாங்க. தண்ணி வெண்ணி எல்லாத்தையும் தேடி போவீங்க. சரிங்களா? அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே போவாங்க. தற்கொலை என்ன பண்ணுவோம்? தானா போய் தற்கொலை பண்ணிக்கும். அதை பத்தி நம்ம பேசலாமா? வேண்டாம், விட்டுருவோம்.